Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 8 guys. For 4 words நம்ம வந்து படிப்போம். This, these, that, those. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா this அப்படின்னா வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். These ன்னு சொல்லும்போது இவைகள். அதாவது ஸ்போக்கன்ல சொல்றதா இதெல்லாம் அர்த்தம். That ன்னு சொல்லும்போது அது. அதே மாதிரி those ன்னு சொல்லும்போது அவைகள். அதுல நம்ம ஸ்போக்கன்ல சொல்லும்போது என்ன ஆகும்? அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு வரும். சரி, இப்போ இந்த 4 வேர்ட்ஸை வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்ப்போம். ப்ளஸ் இதுக்கு வந்து என்ன டீட்டெயில் மீனிங் அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ படிப்போம். இப்போ திஸ் அப்படின்றது இதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா, அது வந்து சிங்குலர். ஸோ சிங்குலர் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் திஸ் சொல்லுவோம். தேட்டுமே சிங்குலர் தான். அது மாதிரி தீஸ்ன்னு சொல்லும் போது அது ப்ளூரல். தமிழில் மீனிங் எழுதியிருக்க மாதிரி தான். ஸோ தீஸும் தோஸும் ப்ளூரல். அது மாதிரி திஸ் தேட்டும் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஃபார்ம்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் அப்படின்றத பற்றி படிப்போம் டீட்டெயிலாக. திஸ்ன்றது இதுன்னு சொல்லிட்டு தமிழில் அர்த்தமா, அது நம்ம ஒரு பொருள் வந்து பார்த்தா குறிக்கிறது வந்து சிங்குலராக இருக்கணும், ப்ளஸ் பக்கத்தில் இருக்கணும். ஒரு பொருள் வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம திஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அது பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸாக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ யாரை ரெஃபர் பண்ணாலுமே, எந்த இதை ரெஃபர் பண்ணாலுமே பக்கத்தில் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம திஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுன்றதுக்கு திஸ், அப்புறம் ஒரு புத்தகம் a book. பட் இங்கிலீஷ்ல இப்படி வராது, ஏன்னா நமக்கு வந்து verb வந்து தேவை. ஸோ திஸ் இஸ் a book அப்படின்னு சொல்லணும். இது ஒரு புத்தகமா இருக்கிறது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது என்னுடைய வீடு. இதுன்றதுக்கு திஸ், என்னுடைய வீடுன்றதுக்கு my house. ஸோ திஸ் இஸ் my house. இது என்னுடைய வீடு. இது என்னுடைய சகோதரன் சொல்றோம். திஸ் சகோதரன் அப்படி சொல்லும்போது brother, my brother. So this is my brother. அடுத்த எக்ஸாம்பிள், இது ஒரு நீல நிற பேனா. This is a blue pen. This is a blue pen. இந்த பூனை கருப்பா இருக்கு. இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? This cat is black. ஓகே, அடுத்து இந்த திஸ்ன்ற வச்சு நம்ம இப்போ கேள்வி சென்டென்சஸ் மேக் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு கேட்குறோம். அப்போ இந்த இடத்துல கேள்வி வார்த்தைகள் வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்ல தான் வருவாங்க. ஸோ வாட் அப்படின்றத ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு அப்புறம் இஸ் திஸ்ன்னு போடுங்க. வாட் இஸ் திஸ்? இது என்ன? திஸ் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு போதும் வராதுங்க. இது யாருன்னு சொல்றோம். இப்போ எப்படி வரும்? அப்போ யாருன்றத ஃபர்ஸ்ட்ல போடுங்க. Who is this? Who is this? நெக்ஸ்ட் கேள்வி, இது எப்படி இருக்கு? எப்படின்றத ஃபர்ஸ்ட்ல போடுங்க. How is this? ஓகே, இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். இது யாரு? Who is this? இது என்னுடைய ஆசிரியர் சொல்றோம். This is my teacher. இது என்ன? What is this? இது ஒரு புத்தகம். This is a book. அப்போ இது யாருன்னு கேட்டோம், அதுக்கு பதில் சொன்னோம் இது என்னுடைய டீச்சர். இது என்னன்னு கேட்டோம், அதுக்கு பதில் சொன்னோம் இது ஒரு புத்தகம் சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இங்கிலீஷில் who is this? This is my teacher. What is this? This is a book. ஓகே, இப்போ அடுத்த ரெண்டாவது வார்த்தை நம்ம வந்து கற்றுப்போம். thatன்னு சொல்லிட்டு படித்தோம்ல, இது எதுக்காக போகிறோம்னா அதே மாதிரி சிங்குலருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து தூரமாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தூரமான ஒரு பொருள் சிங்குலராக இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹியூமன் பீயிங், அதுக்கு நம்ம வந்து தேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ தேட்டை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து படிப்போம். அது என்னுடைய பைக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதுன்றக்கு தேட், என்னுடைய பைக்குன்றக்கு மை பைக். ஸோ டோட்டலாக சொல்லும் போது தேட் இஸ் மை பைக். அது என்னுடைய பள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அது என்னோட ஸ்கூல்னு சொல்கிறோம். இது எப்படி சொல்லுவீங்க? That is my school. That is my school. அது என்னுடைய சட்டைன்னு சொல்றீங்க. That is my shirt. அது ஒரு ஆப்பிள். That is an apple சொல்லிட்டு வரணும். நான் ஒரு லெசன்ல சொல்லியிருப்பேன்ல, அப்போ இந்த மாதிரி ஸ்டார்டிங் லெட்டர் வந்து vowels இருந்துச்சுன்னா and வரும். So that is an apple. அது ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லும் போது
அது ஒரு கார். That is a car. அது என்ன? What is that? இது என்ன சொல்லுவோம்? What is this அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? What is that? அது யாரு? Who is that? அது எப்படி இருக்கு? நான் ஆல்ரெடி கேட்ட கேள்விதான் இப்ப அதுன்னு சொல்லிட்டு போறோம். How is that? அது எங்க இருக்கு? Where is that? ஓகே, இப்போ இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல மைக்கு பதிலாக mine அப்படின்னு சொல்லிட்டு வரும். So this is mine. அது என்னுடையது. That is mine. This is mine. That is mine. அப்ப என்னுடையதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல மைன்னு சொல்லிட்டு மாறிடுது. என்னுடைய அது இல்லாத போது இங்கிலீஷ்ல மைன்னு சொல்லிட்டு வருது. அடுத்து நம்பர் 3 கத்துப்போம். தீஸ்ன்ற வேர்டு, அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் சொல்லியிருந்தேன்? இவைகள். ஸோ ஸ்போக்கன்ல வந்து இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இது எதுக்காக யூஸ் பண்றேன்னா, ஒரு பொருள்கள் அது வந்து பக்கத்துல இருக்கு, ஆனா வந்து அது ப்ளூரலா இருக்குது, பன்மையா இருக்குது. ஸோ அதை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம், தீஸ்ன்றது. இதுவும் அதே மாதிரி தான், பொருளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, பர்சனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வார்த்தையை வச்சு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம். இவைகள் தமிழ் புத்தகங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸ்போக்கன்ல இதெல்லாம் தமிழ் புத்தகங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சொல்லுவோம்? தீஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராதுங்க. தீஸ் இஸ் தமிழ் புக்குன்னு சொல்லிட்டு வராது. ஏன்னா இஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலரை ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்பு. அப்போ தீஸ்ன்னு சொல்றதுனால இதுவும் இப்போ ப்ளூரல் வார்த்தைல, அப்போ நீங்க போடுற வேர்பும் பார்த்தீங்கன்னா ப்ளூரலா போடணும். அப்போ என்ன ஆகும்? தீஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். These are தமிழ் புக்கும் வராது, தமிழ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கும். So these are தமிழ் books. அப்ப இது wrong. These is தமிழ் book wrong. These are தமிழ் book அப்படின்றது wrong. These are தமிழ் books. These are தமிழ் books. அடுத்து இவைகள் நாற்காலிகள் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நாற்காலிகள். இப்ப எப்படி சொல்லுவோம்? These are chairs. அப்ப நம்ம போற வார்த்தையும் பன்மையாகணும், போற வேர்பும் பன்மையாகணும். இவைகள் அப்படின்றது பன்மையில இருக்கு. இவைகள் ஆப்பிள்கள். இதெல்லாம் ஆப்பிள்கள் சொல்றோம். These are apples. சேஞ்ச் பண்ணனா அப்ப 3 வேர்டுமே பன்மையில இருக்கு. These are apples. இவைகள் பூனைகள் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பூனைகள். These are cats. இவர்கள் என்னுடைய நண்பர்கள் சொல்றோம். அப்ப இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம். These are my friends. இதெல்லாம் என்னுடைய வீடுகள் சொல்றோம். These are my houses. ஓகே, அடுத்து 4வது வார்த்தை நம்ம பார்ப்போம். இதுதான் கடைசி வார்த்தை, those அப்படின்ற அந்த வார்த்தை. இதுக்கு அர்த்தம் வந்து தமிழ்ல அவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸ்போக்கன்ல அதெல்லாம். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இதுவும் வந்து ப்ளூரலை ரெஃபர் பண்றதுக்கு தான் பன்மை. பட் வந்து தூரத்துல இருக்கும் போது, அப்ப தூரத்துல இருக்க பொருள்களையும் தூரத்துல இருக்க மனிதர்களையும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்றது தான் தோஸ்ன்றது யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த வேர்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அவைகள் மரங்கள் சொல்றோம். அதெல்லாம் மரங்கள். Those are trees. அவைகள் கார்கள் சொல்றோம். அதெல்லாம் கார்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகும்? Those are cars. நெக்ஸ்ட் அவைகள் பேனாக்கள் சொல்றோம். அதெல்லாம் பேனாக்கள். Those are pens. அவைகள் என்னுடைய வீடுகள் சொல்றோம். அதெல்லாம் என்னுடைய வீடுகள். அப்படி சொல்லும்போது those are my houses. அவைகள் என்னுடைய நண்பர்கள் சொல்றோம். அதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம். அப்போ those are my friends. ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கான லெசன். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களை ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும், அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.